அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டை பற்றி டிவி நியூஸில் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிவியரான அப்டேட். ஏன்னா ஒரு விஷயம் டிவி நியூஸில் வருதுன்னா அது வந்து எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளார டீப் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டால் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆன சேனல் கூட டிசேபிள் ஆக, அதாவது பர்மனெண்ட் டிலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க என்னுடைய 1 வீக் பேக்கில் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இன்னும் எனக்கு டீப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ டீப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா பி கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது ஜூலை 15க்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா சேனல் டிசேபிள் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்க, இல்லைன்னா சேனலுக்கு ஆபத்து. ஸோ இப்போ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஜூலை 2025 ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இதை பற்றி நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். இருந்தாலுமே அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சிஸ்டர்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த பாலிசியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2025 நமக்கு வந்து வரப்போகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அண்ட் ஆத்தென்டிக், அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சேனல்ஸ்க்கு மானிட்டைசேஷன் வழங்கப்படாது மற்றும் மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜூலை 15க்கு அப்புறம் எத்தனை சேனல் மானிட்டைசேஷனை இழக்க போகுதுன்னு தெரியல. சில சேனலுக்கு மானிட்டைசேஷனே வரலை. அதை பற்றி தான் இந்த அப்டேட்டில் டீப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டைசேஷன் ரூல்ஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சோஷியல் மீடியா. ஸோ பார்க்க நல்லா இருக்கணும், அதனால தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட், இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளெட் ஓன் கண்டென்ட் தான் போடுவீங்க. ஒரே மாதிரியான இமேஜ் வச்சு வெவ்வேறு சாங் ஆட் பண்ணி அந்த மாதிரி போடவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஜூலை 15க்கு அப்புறம் உங்கள் சேனல் வந்து டிசேபிள் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் இந்த அப்டேட்டில் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட், இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ரிப்பீட்டட் கண்டென்ட் மற்ற சேனலில் போட்டிருக்காங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி சின்னதாக கலர் எடிட்டிங், சவுண்ட் எடிட்டிங் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணி திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஜூலை 15க்கு அப்புறம் எடுக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம சேனல்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஓன் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் மற்றவங்க கண்டென்ட் போடுறதா இருந்தாலும் டோட்டலாக டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த கண்டென்ட்டையும் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஜூலை 15க்கு அப்புறம் ரிமூவ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னா எந்த எஃபெக்ட்டுமே போட மாட்டீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு ஏஐ கிட்ட ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ஜூலை 15க்கு அப்புறம் டோட்டலாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏஐ கண்டென்ட் போட்டாலுமே உங்கள் ஓன் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணி டோட்டலாக டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ, ஸ்லைட் ஷோ, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஜூலை 15க்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தடை பண்ணப்படுது. இது யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை கடைப்பிடிங்க. ஸோ வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கண்டென்ட் டிரான்ஸ்பர்மேட்டிவாக இருக்கணும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. அது உங்களுடைய ஓன் வீடியோ தான், உங்கள் மொபைலில் தான் எடுக்கிறீங்க. அதே வீடியோவை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட் கண்டென்ட், அது ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. பிகாஸ் ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களை போல் பல மக்கள் ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்களும் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா யாராவது ஒருத்தர் வந்து பப்ளிக் பிளேஸில் இருந்து எடுத்து ஒரு விளையாட்டுக்கு கூட யூடியூப் சேனலில் போடலாம், சோஷியல் மீடியாவில் போடலாம். நீங்கள் நம்ம ஓனாக தானே எடுத்தோம், ஒரு ஃபங்க்ஷன் போகணுமே, இது நம்ம வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். நீங்கள் அதை எடுத்தாலும் ஒரிஜினல் தான். இப்போ ஒரு மரம் வந்து தனியாக தான் நிற்குது, அந்த மரத்தை போயிட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அது உங்களுடைய ஒரிஜினல் வீடியோ தான். ஸோ அந்த மரம் வந்து பொது. ஸோ பொது யார் வேணால் எடுத்து போட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் அந்த மரம் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மரத்தை எடுத்து கூட நீங்கள் வாய்ஸ் ஓவர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங், எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மாற்றி நீங்கள் போடுங்க. அது மட்டும் இல்லை, வியூவர்ஸ், அதாவது நீங்கள்
போடுற வீடியோ போடணுமே அப்படின்னு போடாதீங்க. நீங்கள் போடுற வீடியோ உங்கள் ஆடியன்ஸ் பார்க்கணும். உங்கள் ஆடியன்ஸ் பார்க்காம இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதில் ஒரு 2 நிமிஷம் கூட முழுசாக பார்க்கல, இப்படின்றதுக்குள்ள ஒரு செகண்ட்ஸ்குள்ளே அது வெளியே வந்துடுறாங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டும் மானிட்டைசேஷனுக்கு தகுதி இல்லை. அதை தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிக் அப்டேட். ஏன்னா மானிட்டைசேஷன் கொடுக்கறதுல தான் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கோம். ரீயூஸ்ட்னா என்ன, ரிப்பீட்னா என்ன, டிசப்டிவ் ப்ராக்டிஸ்னா என்ன, இது போல் பல்வேறு கண்டென்ட் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் பாலிசிஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் நம்ம கத்தி கதறி வீடியோ போட்டாலும் லாஸ்ட்டாக அவங்க கொடுக்குற ஒரே பதில் ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட், டிசப்டிவ் ப்ராக்டிஸ், இது மாதிரி நிறைய பேர் வச்சு நம்மள வெளியே தள்ளிடுறாங்க. இப்போ அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சடனாக பார்த்தா மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் யூடியூப் YPPயில் இணையிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. வெளியிருந்து நீங்கள் எடுத்தாலுமே டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பண்ணியிருக்கணும், ஓனாக மாற்றிருக்கணும். ஏஐ கண்டென்ட்டை நீங்கள் போட்டாலுமே அதில் நீங்கள் மோர் எஃபெக்ட் கொடுத்துருக்கணும். இப்போ 100% நீங்கள் வெளியிருந்து எடுத்தீங்கன்னா அதில் 90% பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபெக்ட் அதில் இருக்கணும். எடிட்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு, சவுண்டு, ஸ்லைடு, இது எல்லாமே உங்கள் எஃபெக்ட் இருக்கணும். அதை தவிர்த்து அப்படியே நீங்கள் எடுத்து போடக்கூடாது. பொதுவாக பப்ளிக் பிளேஸில் எடுக்கிறது எடிட் பண்ணி தான் போடணும். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனித்தமிழ் டெக் பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், யூடியூப் ரூல்ஸ் பாலிசி 11 வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. சினிமா சாங் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கண்டென்ட் என்ன, டிசப்டிவ் கண்டென்ட்னா என்ன, ரியூஸ்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேர் வெளியே ஹை அமௌண்ட் கொடுத்து காத்துட்ருக்காங்க. நம்ம சேனலில் எப்போவுமே லோ பட்ஜெட் லோ அமௌண்ட் நல்லா சொல்லிக் கொடுப்போம். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் 199 ரூபாயில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் YPPயில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிவியராக இருக்க போது ஜூலை 15க்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக 2-3 அப்டேட் வந்திருக்குங்க. அதை பற்றி நான் நேற்றுக்கு முந்தினம் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் புதிய அப்டேட்டு தான். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலை அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி, வணக்கம்.